எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேல்முருகன் போகிறோம். மோன்ட்ரியாலில் இருந்து ஒரு மத்தியால ஓட்டம் 15 சவுத்தில் இருக்குது வேல்முருகன். ஸோ எவ்ரி இயர் போகிறோம் நாங்கள் அந்த கோயிலுக்கு. ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ ஒரு சின்ன கிளிப் காட்டுவோம்ன்றதுக்காண்டி ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லோரும் வேல்முருகன் வராதவர்களுக்கான ஒரு வீடியோ இது. வேல்முருகனுக்கு வர்ற ஆக்களுக்கு தேவையில்லை தானே. ஸோ அதால் இது வராத ஆக்களுக்கான வீடியோ. ஸோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த பெல் பட்டனை விடுங்க. இது கால் பண்ணுற செயின்ட் ஜோசப் குயின் மேரியில் இருக்குது. மோன்ட்ரியாலில் ஃபேமஸான கோயில். இது தமிழாக்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். எல்லா தமிழாக்களும் இதில் வந்து தான் நாளை கோயிலுக்கு போவினோம். ஸோ இங்கே வராமல் ஒரு திரும்பி போக மாட்டினோம். காலை வணக்கம். எல்லோரும் வலிக்கிட்டினோம் பாருங்கள், பாய்ஸ் எல்லாம் வலிக்கிட்டினோம். எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். இதான் நாங்கள் தங்கின ஹோட்டல். என்னென்னு சொன்னால் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். இன்னொரு 45 நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிடுவோம். இவர் தான் எங்களோட பாஸ், பிக் பாஸ். டொரண்டோவில் பெரிய வீடியோகிராஃபர், பின்னிக்கு பெரிய ஃபோட்டோகிராஃபர். பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்முருகனில் அடியார்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த முறை அப்படி ஒரு 30,000 40,000 பேர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது போல தெரியுது. ஏனென்றால் இவ்வளோ ஏர்லியாகவே இவ்வளவு சனங்கள் வந்த வண்ணம் இருக்கிற அடியார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் தேரோட இவ்வளவு சனம் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னு சொல்லி.
எப்போ அந்த ஓகே மக்கள் வெள்ளம் மலை மோதிக்கொண்டிருக்கிறது. பாருங்க 5 பறவை காவடி போய்கொண்டிருக்குங்க. ரொம்ப அழகா இருக்குது பார்க்க. சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலை தனை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். இவர் எங்கட ஹீரோ வந்து கொண்டிருக்கிறார். தண்ணீர் ட்ரோலியை இவர் தான் கொண்டு வந்தவர். இவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. Hey, how are you? அன்பான தமிழ் உறவுகளே, குன்று இருக்கும் இடந்தோறும் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே குன்று நிறைந்த பசுமை நிறைந்த அழகான ஒரு பூமியிலே வல்முறையின் ஆலயத்திலே ஸ்ரீ ஐயப்ப அதாவது ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப அம்பாள் ஆலயம் அமைந்திருக்கின்றது. நாங்கள் கடந்த 26 ஆண்டுகளாக நேரடி ஒளிபரப்புக்காக இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்கிறேன். வருடம் பக்தருடைய வருகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது எங்களுடைய சுப்பிரமணிய சுவாமிகளுடைய அருள் பிரவாகம் என்று நான் நம்புகிறேன். மிக சிறப்பாக ஒழுங்காக நடைபெற்றிருக்கின்றது. இதிலே ஒரு சிறப்பான முக்கியமான அம்சத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். வயதிலே மிக குறைந்த இளைய தலைமுறை பிரதிநிதிகள் பால்குடம் எடுக்கிறார்கள், காவடி எடுக்கிறார்கள், தீச்சட்டி சுமந்தவர்கள், இப்படி பக்தி பரவசமாக அவர்கள் திகழ்வதை பார்க்கின்ற பொழுது மிகவும் அருமையாக இருக்கிறது, மனதிற்கு மகிழ்வாக இருக்கின்றது. எங்களுடைய கலாச்சாரம், கலை, தமிழ், பண்பாடு, சமயம் அழிந்து விடுமோ என்று எண்ணுகின்றவர்களுக்கு இந்த காட்சிகள் இல்லை நிச்சயமாக எங்கள் மக்கள் மத்தியிலே இது நின்று நிலைத்து வாழும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வாய்ப்புக்கு நன்றி.